வயசில் பெரியவர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சேலத்தில் எடப்பாடியில் நின்று ஜெயிச்சிருக்காரு 98,000 ஓட்டு. அவ்வளோ பெரிய ஆள் இதில் கையெடுத்து கும்பிடும்போது எதில் இருக்கிறீங்க, கம்முன்னு அப்படியே உட்காந்துருக்கிறீங்கன்னா அதை நான் என்ன சொல்கிறது? நான் அதை எதுவும் சொல்லலை. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு சேலத்து மக்களோ இல்லை அதிமுக தொண்டர்கள் அதை பார்க்கும்போது வயிறெஞ்சு போயிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வணக்கம் சொன்னாரு, விஜய் திருப்பி சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது தப்பு. எடப்பாடி பழனிசாமி வணக்கம் சொன்னது பர்வேஷ் இல்ல, அதுக்கு மேல இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு. அங்க ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோ இருக்கு. அவர் வர இடத்துல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு தான் அவர் வந்து வராரு. விஜய் அவர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லல. விஜய் அவர்கள் வணக்கம் சொல்லினா கண்டிப்பா விஜய் அவர்கள் திருப்பி வந்து வணக்கம் சொல்லியிருப்பாங்க. எங்க நேருக்கு நேரா சிஎம் சார், சிஎம் அங்கிள்னு சொல்லி பேசின வீட்டுக்கு போறவருக்கு எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசவே இல்லையே. கடைசி நாள்ல மட்டும் தான் உங்களுக்கு அந்த இதை வந்து சொன்னார். அப்ப அவரை போய் அவருக்கு வணக்கம் வைக்கிறதுல விஜய்க்கு எந்த விதமான தயக்கமும் வந்து இருந்திருக்காது. விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதை கொடுக்காமலாம் இல்ல, எடப்பாடி பழனிசாமி வணக்கம் தெரிவிக்கும். அதனால அவரும் வந்து வணக்கமே சொல்லாம அவருக்கு வணக்கம் சொல்ல முடியுமா? ஒரு வேளை சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு, என்னவோ நடந்துச்சாலும் முதல் அமைச்சர்ன்றதுனால நீங்க முதல்ல மரியாதை கொடுக்கும்போது அவர் வந்து திருப்பி கொடுப்பாருன்றதுதான் வந்து பண்பு. இந்த இடத்த காலி பண்றது தானே நான் வந்திருக்கேன். உங்களுக்கு வணக்கம் வச்சு இல்ல நான் என்னோட திருப்பி லைன் விட்டு கொண்டீங்கன்னா இங்க உட்கார்ந்திருந்தேன். சரி, இங்க முடியல ஆப்போசிட்ல உட்கார்ந்தேன். இப்போ எங்கேயுமே அங்க கொண்டு போய் போட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும்.